அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆறுதலை தருகிறது. ஒரு பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள்: என் அருமை தோழர்களே, நாளை மறுமை நாளில் மனித கோடிகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணைக்காக எழுப்பப்பட்டு நின்று கொண்டிருக்கிற போது ஒரு மனிதனை அல்லாஹ் அழைத்து அந்த மனிதனிடத்திலே கேட்பான், இன்ன பாவத்தை இன்ன இடத்திலே நீ செய்தாயா என்று கேட்கிற போது, அரிஃப் ஹாதா, யா அல்லாஹ், அந்த பாவத்தை நான் செய்தேன் என்று அவன் ஏற்றுக்கொள்ளுவான். இப்படியாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவன் செய்த தவறுகள், பாவங்கள், அசிங்கங்கள், அநியாயம் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அவனிடத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி காட்டிக்கொண்டே இருந்து அல்லாஹ் கேட்பான், இதெல்லாம் உனக்கு தெரியுமா, நீ மறந்து விட்டாயா? அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் ஒன்றை மறக்கவில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன், நான் ஒன்றை மறக்கவில்லை என்று எல்லா பாவங்களையும் செய்த மனிதன் அனைத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை ரொம்ப அற்புதமானது. அதுதான் அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளர். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உலக வாழ்க்கையில் இந்த தவறுகளை, அசிங்கங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் நான் மறைத்து விட்டேன். இன்றைய கியாமத்துடைய நாளாகி இந்த மஹ்ஷர் மைதானத்தில் உன் பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்தே விட்டேன், நீ சொர்க்கம் போ என்று அவனுடைய பட்டோலை அல்லாஹு தஆலா வலது கையில் கொடுத்து அவனை சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும், நல்ல ஆதரவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்நேரத்திலும் நாம் அல்லாஹுவை நாங்கள் வெறுக்க கூடாது, அல்லாஹுவை நாங்கள் அதிருப்தியோடு பார்க்க கூடாது. என் பாவங்களை மன்னிக்க கூடிய அந்த ரஹ்மான் என் குற்றங்களை மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற நல்ல ஆதரவை நாம் அல்லாஹ் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையில் யாராவது எங்களுக்கு அநியாயம் செய்தால், தவறுகள் செய்தால், பாவங்கள் செய்தால் அவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நாளை மறுமையில் எங்களை மன்னிப்பான். யாரிடத்திலேயாவது ஒரு குறையை கண்டுவிட்டால் அதை 4 பேருக்கு முன்னால் பகிரங்கப்படுத்தி அவனுடைய மானத்தை போக்கிவிடாமல் அவனுடைய குறைகளை நாம் மறைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எமது பல ஆயிரக்கணக்கான குறைகளை அல்லாஹு தஆலா மறைத்து விடுவான். மேற்படி ஹதீஸ் இதனைத்தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் செய்த எத்தனையோ பல பாவங்கள், அநியாயங்கள், ரகசியமான அசிங்கங்கள், தவறுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மறைத்துக் கொண்டே இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய தனிப்பெரும் கிருபையினால் நாளை மறுமையில் இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹு தஆலா எங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவனுடைய தனிப்பெரும் தயாள தன்மை எங்களுக்கு காட்டுகிறான். இதே போல நாங்களும் சக மனிதர்களோடு வாழ்கிற போது மற்றவர்களுடைய குறைகளை மறைப்போம். அப்போது அல்லாஹு தஆலா எங்களுடைய குறைகளை மறைப்பான். தவறு செய்தவர்களை நாம் மன்னிப்போம். அல்லாஹு தஆலா எமது தவறுகளை எல்லாம் மன்னிப்பான். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக வாழ்வதற்கும் உன்னத சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கும் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.